வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் ஒரு கேரளா டிஷ் தான் பண்ணி காமிக்க போறேன். இதோட பேரு நேந்திரப்பழம் நுறுக்கு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா ஒரு 1/2 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இது அதுல போட்டுக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். இதனால பழுத்த நேந்திரம் பழமா எடுத்து ஒரு 2 நேந்திரம் பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு நான் போட்டிருக்க இந்த 1/2 கப் வெல்லம் போதும். இந்த வெல்லம் நல்லா கொதிச்ச உடனே இது நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதுல போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்ப இந்த அளவு நல்லா கொதிச்ச உடனே இதை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஃபில்டர் பண்ணின வெள்ளை சிறப்பை சேர்த்துடலாம். இதுல இந்த நேந்திரம் பழத்தை எடுத்து வச்சிடலாம். ஒன்னொன்னா இதுல எடுத்து போடலாம். இந்த நேந்திரம் பழத்து உள்ள இந்த ஸ்வீட் ஃபுல்லா ஏறணும். இந்த வெள்ளத்தோட ஸ்வீட்டு. நமக்கு எவ்வளவு ஸ்வீட் நேந்திரம் பழம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வெள்ளத்தை வச்சுக்கலாம். இது ஃபுல்லா பழுத்திருக்கிறதுனால ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஸோ நான் கொஞ்சமா தான் வச்சிருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் இந்த வெள்ளத்தோட அந்த ஃபுல் இதுவும் இதுல ஏறும். இதை 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இதுல ஃபுல்லா அந்த இதை இப்படி திருப்பி மாத்தி போட்டுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் அப்பப்போ திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஜாகரி சிரப் ஃபுல்லா இதுல ஏறுற வரைக்கும் இது கொஞ்சம் கொதிச்சா போதும். ஏரியா ஃபுல்லா திக்கன் ஆயிடும். அப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெள்ளத்தோட பாகு ஃபுல்லா இது மேல ஃபுல்லா ஏறி எடுத்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா எல்லாமே வெந்துடுத்து. எல்லாம் இந்த வெள்ளத்தோட பாகு ஃபுல்லா இதுல ஏறிடுச்சு நேந்திரம் பழத்துல. இது மேல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது மேல கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ அவ்வளவுதான், நம்மளோட நேந்திரம் பழ நெருக்கு ரெடி ஆயிடுது. நல்ல ரைப்பான நேந்திரம் பழத்தை அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுல கொஞ்சம் இந்த மாதிரி இந்த ஜாகரி சிரப்ல ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் அதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டெஃபினட்டா இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.